தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவ திருமணர் அவர்களின் அரசியல் பொன்மொழிகள். பதவி ஆசை பிடித்தவனுக்கு அவனுடைய கைகால்கள் கூட எதிரியாய் மாறும். இன்றைய சட்டத்தால் நீதி கொலை செய்யப்படுகிறது. பெண்ணாசை மற்றும் மண்ணாசை இவ்விரு ஆசைகளையும் அறுத்து கொள்ளாதவன் சரியான தொண்டனாகவோ சரியான தலைவனாகவோ கிடையாது. அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவது இல்லை. அரசியல் என்பது மக்களுக்காகவே சேவை செய்வதாகும். நன்மைக்கு புறமானவற்றை ஒழிப்பதில் அரசு ஆண்மையை பெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் தலைவராக இல்லை, அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். நீதியை நிலைநிறுத்துவதற்காக சட்டங்கள் ஆதி காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டன. இந்திய நீதியானது சட்டத்திற்காக கை நழுவ விடப்படுகிறது. அடுத்த தலைமுறையினை சிந்திப்பவன் தேசியவாதி, அடுத்த தேர்தலை சிந்திப்பவன் அரசியல்வாதி. பணத்திற்கு மயங்கி வியாபார அரசியலுக்கு வழி செய்துவிடக்கூடாது. வியாபாரிகளின் ஆக்கிரமிக்க முயலும் அரசியலுக்கு இடம் கொடுத்து விடாமல் விவசாய அரசியல் அமைத்து நாட்டின் பண்பாட்டையும் ஏழைகளின் நல்வாழ்வையும் காக்க வேண்டும். நான் பேசுவது, எழுதுவது, சிந்திப்பது, சேவை செய்வது எல்லாமே என் தேசத்துக்காகவே, எனக்காக அல்ல. தான் வாழ பதவி தேவை என்று கருதுபவனிடம் உண்மைக்கு எதிரானவற்றை தான் எதிர்பார்க்க முடியும். பதவியை ஒரு சேவையாக கருதுவனிடமே ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் மக்களின் நலன் என்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். எவன் ஒருவன் தன் ஜாதியினை பெருமையினை முன்னிலைப்படுத்தி அரசு செய்கின்றானோ அவனே சமுதாயத்தின் முதல் எதிரி. சாதி எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக விடும். அவன் ஒரு பாவி. சாதி எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே தகுதியற்றவன். பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவன் பாவி, பணம் பெற்று ஓட்டு போடுவன் இந்த நாட்டின் துரோகி.